cinemanew.in. எளிமையான மனிதர்களை வைத்து சாட்டையடி போல படங்களை கொடுக்கும் ஒரு சில இயக்குநர்களின் முக்கியமானவர் விஜய் மில்டன். கோலி சோடா படத்துக்கு பிறகு மீண்டும் தனது முத்திரையோடு கடுகு படத்தின் மூலம் களமிறங்கியுள்ளார் இயக்குனர் விஜய் மில்டன். இப்படத்தை பார்த்த நொடியிலேயே சூர்யா தனது 2D மூலமாக வெளியிடுவதே நல்ல படங்களுக்கான காட்சி. படத்தின் கதை: ஆளை பார்த்து யாரும் எடை போடக்கூடாது என்பது கடுகு படத்தின் கரு. புலி வேஷம் போடும் ராஜகுமாரன் காலப்போக்கில் அந்த கலை அழிய தொடங்கியதால் வேறு வழி இல்லாமல் போலீஸாக வரும் இயக்குனர் வெங்கடேஷுக்கு சம்பாதித்து தரும் வேலைக்காரனாக வருகிறார். அதே ஊரில் இளைஞருக்கு பாக்ஸிங் சொல்லித்தரும் இளைஞராகவும் அரசியலில் சுயேட்சையாக வென்று அந்த ஊரில் நல்ல பெயருடன் இருப்பவர் பரத். ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பு நடக்கிறது என்று தெரிந்தும் தனது சுயநலத்துக்காக பரத் உதவி செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதும், அந்த தப்பை பற்றி அறிந்து அதற்காக போராடும் ராஜகுமாரன், ராதிகா பிரசித்தா பாதிக்கப்படுவதும் என பல விஷயங்களை நோக்கி பயணிக்கிறது கடுகு திரைப்படம். புலிப்பாண்டியாக வரும் ராஜகுமாரன் தனது உடல் வாக்குக்கு ஏற்றா போல உதவி மனப்பான்மையும், அதிக அக்கறை குணம், வெகுளித்தனம், நிறைய எளிமையான மனிதர்களை பிரதிபலிக்கிறது. அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் காட்சியின் உனக்கு நண்பர்கள் இல்லையா என்று கேள்விக்கு, இருக்கிறாங்களே 350 பேர் பேஸ்புக்கில் இருக்கிறார்களே என்று வெகுளித்தனமாக சொல்வதும், தன் கண்முன்னே ஏதாவது பிரச்சனை என்றால் உதவுவதும், அதே சமயம் உதவி செய்ய முடியலை என்றால் பரிதவிப்பதும் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக கிளைமேக்ஸில் பரத்துடன் அவர் போடும் சண்டை காட்சி, அதன் பிறகு அவர் பேசும் வசனங்கள் மிகப்பெரிய கைத்தட்டலை அள்ளி தருவது உறுதி. நல்லவர்களுக்குள்ளேயும் சுயநலத்துக்காக ஒரு கெட்ட குணம் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பரத்தின் பாத்திர வடிவமைப்பு. கண்டிப்பாக பரத்துக்கு இந்த படம் பெயர் சொல்ல படமாக இருக்கும். டீச்சராக வரும் ராதிகா பிரசித்தா வயதில் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில சந்தர்ப்பத்தால் செய்த குற்றத்தால் தப்பானவர்கள் என்று பெயருடன் வாழும் கதாபாத்திரம். உண்மையில் கிளைமேக்ஸுக்கு முன்பு வரும் திருப்புமுனை காட்சிக்கு இவரின் கதாபாத்திரம் உதவி உள்ளது. குறிப்பாக ராஜகுமாரனுக்கு நண்பராக வரும் அனிருத் ராஜகுமாருடன் சேர்ந்து செய்யும் பேஸ்புக் கலாட்டாக்கள், யதார்த்தமான சிரிப்புகள். அது மட்டும் இல்லாமல் போலீஸாக நடித்துள்ள வெங்கடேஷ், பரத்துக்கு பாட்டியாக வருபவர், பாதிக்கப்படும் சிறுமி போன்ற எதிர கதாபாத்திரங்களும் இப்படத்துக்கு முக்கிய துணையாக தான் வருகின்றது. படத்தின் பிளஸ்: படத்தின் கிளைமேக்ஸ் கோலி சோடா போலவே இந்த படத்திலும் கிளைமேக்ஸ் காட்சியின் வசனங்கள் பேசப்படும். இப்படத்தில் நடித்துள்ள கதாபாத்திரங்கள், குறிப்பாக ராஜகுமாரனின் கதாபாத்திரம் ஜோக்கராக இருக்கும் ஒருவன் எப்படி ஹீரோவாகிறான் என்பதை காட்டிய விதம். முதல் பாதையில் படத்தை ஒப்பிடும் சில நகைச்சுவை காட்சிகள், எந்த ஒரு அலத்திலும் இல்லாத ஒரு திரைக்கதை, நம் உணர்வோடு ஒத்துக்கொள்ளும் சில வசனங்கள். படத்தின் மைனஸ்: படத்தின் பின்னணி இசை பாடல்கள் சொல்லும்படி இல்லை. இரண்டாம் பாதையில் தொடங்கி 20 நிமிடங்கள் எங்கு செல்கிறது என்றே புரியாமல் ஜவ்வு போல இருக்கும் திரைக்கதை. மொத்தத்தின் கடுகின் காரம் சுவைக்கும் அளவுக்கு உள்ளது. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.25. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.